வெஸ்டீஜ் ஸ்பிருலினா. ஸ்பிருலினால நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இதுல வெஸ்டீஜ் ஸ்பிருலினா. ஸ்பிருலினால நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இதுல அமைஞ்சிருக்கு. அதனால தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்க, நாளைக்கு மனித குலமே உயிரோட இருக்க முடியும்னா அது இந்த ஸ்பிருலினால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது சூப்பர் ஃபுட்னு சொல்ற காரணம், நம்ம உடலுக்கு என்னெல்லாம் தேவை, முக்கியமாக புரோட்டீன்ஸ், புரதச்சத்துக்கள் அதிகமாக தேவை. ஸோ ஸ்பிருலினா பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 75% புரதச்சத்துக்கள் இதுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அது வெஜிடேரியன் சோர்ஸ். ஸோ வெஜிடேரியன் சோர்ஸ் நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீன் லெவல்ஸ் இருக்கக்கூடியது ஸ்பிருலினா. ரெண்டாவது பாலிசாக்கரைட்ஸ், அதாவது சர்க்கரை சத்து. கிட்டத்தட்ட ஒரு 15% சர்க்கரை சத்து ஸ்பிருலினாலேருந்து நமக்கு கிடைக்குது. நல்ல கொழுப்புகள், GLA அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு. இந்த நல்ல கொழுப்பு இந்த தாய்ப்பாலில் இருக்கு. அதை தவிர ஸ்பிருலினால மட்டும்தான் இருக்கு, வேற எந்த விதமான உணவுலையும் இல்லை. எல்லா விதமான மினரல்ஸ், அயன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம் அப்படிங்கிறது எல்லா விதமான மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. அண்ட் செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள், இதுவும் முழுமையாக ஸ்பிருலினால அடங்கி இருக்கு. ஸோ ஸ்பிருலினால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன? கல்லீரல் மற்றும் சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பிருலினா கொடுக்கலாம். அதுவும் ஹைப்போ தைராய்டில் மெயினாக ஸ்பிருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்பிருலினா எடுக்கிறதுனால இது நேச்சுரலாகவே என்னன்னா பசியை கட்டுப்படுத்தும். அப்போ உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களும் ஸ்பிருலினா எடுக்கலாம். ஸ்பிருலினா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸ்பிருலினால விட்டமின் B12 அதிகமாக இருக்கிறதுனால இது அனிமியா, ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும். அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ஸ் கண் பார்வையை அதிகப்படுத்தும். பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்டோட சைடு எஃபெக்ட்ஸ், பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸ்பிருலினா இது எடுக்கிறதுனாலுமே கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியது, நல்ல கொழுப்பு அதிகமாகும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் PMS அப்படின்னு சொல்லும், அதாவது பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த உடல் சோர்வு, மன அழுத்தம் இது ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பிருலினா. பீரியட்ஸ் irregular சைக்கிள்ஸ் இருந்தாலுமே அதை கரெக்ட் பண்ணக்கூடியது ஸ்பிருலினா. PCOD நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை சுத்தி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடிய தன்மை ஸ்பிருலினால இருக்கு. அதே மாதிரி மிஸ்கேரேஜ் அப்படின்னா கரு கலைஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மை. கரு உருவாகும், ஆனா கரு கலைஞ்சு போயிடும். ஏன்னா ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை, கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால. ஸோ ஸ்பிருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கர்ப்பமாகும் நினைக்கக்கூடிய பெண்களுக்கும் ஸ்பிருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பிருலினா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும்.